வணக்கம். இந்த பதிவில் நம்ம பாலிட்டியில் கேட்கப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். மத்திய புலனாய்வு பிரிவு, அதாவது சிபிஐ, சரிங்களா, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அடுத்து மத்திய கண்காணிப்பு ஆணையம், சிவிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் துவங்கப்பட்ட ஆண்டை பொறுத்து சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா முதல் லோக்பால் வரைவு லோக்சபாவில் அறிமுகம் செய்யப்பட்டது எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கடுத்து அகில இந்திய சேவை நடத்தை விதிகள் அறிமுகம் கேட்டிருக்காங்க. மத்திய புலனாய்வு பிரிவும் அப்புறம் மத்திய கண்காணிப்பு ஆணையம் நமக்கு தெரியும், ஊழலை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள். இது சந்தானம் கமிட்டியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் 1963 மத்திய புலனாய்வு பிரிவு சிபிஐ உருவாக்கப்பட்டது. 1964 சிவிசி மத்திய கண்காணிப்பு ஆணையம் உருவாக்கப்பட்டது. லோக்பால் வரை முதலாக லோக்சபாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1968 ஆண்டு தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா. லோக்பால் அப்படின்ற சொல்ல அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா LM சிங்வி அவர்கள். நம்ம பஞ்சாயத்து ராஜ் குழுக்கள் பார்ப்போம் இல்லையா, சிங்வி குழு, அந்த LM சிங்வி அவர்கள் தான். அடுத்து அகில இந்திய சேவை நடத்தை விதிகள் 1954 ஆண்டு அறிமுகப்படுத்தினாங்க. அகில இந்திய சேவையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னா வல்லபாய் படேல் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.